ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னலாக சூப்பராக ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கக்கூடிய ஹோம்மேட் மசாலாவில் பண்ண முட்டை வடை குழம்பு இல்லைன்னா வடவாத்து குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியில் ஹோம்மேட் மசாலா யூஸ் பண்ணுறதுனால டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக உளுந்தை நல்லா வாஷ் பண்ணி 30 மினிட்ஸ் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போது இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஊற வச்ச உளுந்து, அப்புறம் 3 to 4 எக் ரெடியாக எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் குண்டு மிளகாய், மல்லி, தேங்காய், சோம்பு, மஞ்சள், இஞ்சி ரெடி பண்ணிக்கோங்க. இன்னொரு பிளேட்டில் நறுக்கின வெங்காயம் மற்றும் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. குழம்புக்கு தேவையான சோம்பு, வெங்காயம், தக்காளியும் தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் புளியை எடுத்துட்டு அதை தண்ணியில் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணால் தான் குக்கிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக முடியும். இப்போ நம்ம ஹோம்மேட் மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம். குண்டு மிளகாய், மல்லி, சோம்பு, தேங்காய், மஞ்சள் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இந்த மசாலா தான் நம்ம குழம்புக்கு நல்ல அரோமா, கலர், டேஸ்ட் எல்லாத்தையும் கொடுக்க போதும். ஹோம்மேட் மசாலா யூஸ் பண்ணுறதுனால ப்ரிசர்வேஷன் இல்லாமல் ஃப்ரெஷ் ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்தது ஊற வச்ச உளுந்தை மிக்சியில் போடுங்க. அதில் கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இஞ்சி சேர்க்கறதுனால டைஜஷனுக்கு நல்லது, அதோட ஃப்ளேவரும் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ அரைச்ச மாவை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றுங்க. அதில் நம்ம அரைச்ச மசாலாவில் இருந்து ஒரு கரண்டி ஆட் பண்ணணும். இப்போது 3 to 4 எக் உடச்சி அதில் சேர்த்துக்கோங்க. எக் சேர்க்கறதுனால ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாகும், வடை சாஃப்டாகவும் ஃப்ளூஃபியாகவும் இருக்கும். அதோட நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஆயில் மீடியம் ஹீட்டுக்கு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மிக்சரை ஒரு கரண்டியும் ஆயிலில் எடுத்து போடுங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் பொரிச்சு எடுங்க. இந்த வடையை அப்படியே டீ ஸ்நாக்ஸ்க்கும் சாப்பிட்லாம். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். எக்கும் உளுந்தும் சேர்ந்ததுனால ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இதுதான் நம்ம குழம்புக்கும் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போது டேஸ்டான வடை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம குழம்பு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணுங்க. அதில் சோம்பு சேர்த்து நல்லா தாளிச்சிக்கோங்க. சோம்பு நல்லா அரோமா கொடுக்கும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வெங்காயம் சேர்த்து கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா மஸ்கி ஆகிற வரைக்கும் வதக்கணும். தக்காளி ஆட் பண்ணுறப்போ இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. அதோட பேலன்ஸ் இருக்கிற அரைச்சி வச்சிருந்த மசாலாவை ஆட் பண்ணுங்க. அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் மசாலா நல்லா வெந்து புளியோட ரா ஸ்மெல் போய் குழம்பு திக்காகும்.
20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த முட்டை வடைய ஒன்று ஒன்றா குழம்புல போடணும். ரொம்ப ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக கலந்தா போதும். இந்த வடை குழம்போட மசாலாவை அப்சர்வ் பண்ணும்போது தான் ஆக்சுவல் டேஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இன்னும் 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. கடைசியா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்தா செம அரோமா வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பர் டேஸ்டி புரோட்டீன் ரிச் ஹோம்மேட் மசாலா முட்டை வடை குழம்பு ரெடி. இல்லைன்னா இதை நம்ம ஊர்ல வடவாத்து குழம்புன்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபியில் உளுந்து, முட்டை, ஹோம்மேட் மசாலா எல்லாம் சேர்ந்ததுனால டேஸ்ட் மட்டும் இல்லாமல் ஹெல்த் பெனிஃபிட்டும் நிறையா இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.